ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த லாயரை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா நிறைய காஃபி எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்திருக்கான். ஸோ இவனும் பார்த்திங்கன்னா வெல்கம் பண்ணுறான். அடா வாங்க வாங்க அப்படின்னு. நான் உங்கள் எல்லாத்துக்குமே காஃபி வாங்கிட்டு வந்திருக்கேன், ஸோ எல்லோரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக அந்த காஃபியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஹீரோ உள்ளே வந்துட்டுருக்கான். லாயரை பார்த்தோன்னா அவன் செம்மையாக காண்டாயிட்ருக்கான். நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நான் ஹீரோனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. அப்போ ஒரு டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறான், ஏண்டா யாரும் பர்மிஷன் வாங்காமல் உள்ளே வரக்கூடாதுன்னு தெரியாது அப்படின்னு. ஆனால் அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்கறல, லாயர்ட்டுமே போய் சொல்லலை. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாகவே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் யார்? நான் வந்து ஹீரோனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு. அப்படியா, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களே, ஹீரோனுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதே அப்படி இப்படின்னு. ஹீரோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வயிறு எரியுது. இவன் இங்கேருந்து போனால் தான்ப்பா நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அந்த டாக்டரை கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்கான். டைம் என்ன ஆகுது, வேலை செய்கிற நேரத்தில் என்ன நின்று அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு அவனை வெளியே போக சொல்ல அப்படின்னு. ஸோ அந்த டாக்டர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, சாரி சார், நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கோம், அதனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு. லாயருக்குமே புரியுது, இவன் வேணுக்குனுமே தான் நம்மளை இரிட்டேட் பண்ணுறான் அப்படின்னு. இந்த லாயரை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. ஏன்னா ஹீரோ பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே இரிட்டேட் பண்ணி விட்றான், மூஞ்சிடிச்ச மாதிரி பேசிடுறான். இருந்தாலும் அவர் ரொம்பவே காமாக பொறுமையாக போயிட்டுருக்காரு. ஹீரோனுக்கெலாம் பயங்கர காண்டாயிட்ருக்கு, ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு இவன் இன்சல்ட் பண்ணுறானே அப்படின்னு. லாயரும் பார்த்திங்கன்னா, நான் இங்கேருந்து போகிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வேணால் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவ பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம் நில்லுப்பா, நானும் கூட வரேன் அப்படின்னு கோட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு போயிட்டுருக்காளா. ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்ருக்கான், ஐயோ போகிறாளே, அவனோட போகிறாளே அப்படின்னு. இதை எல்லாத்தையுமே ஒயிட்டி பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கா. என்ன நினச்சான்னு தெரில, குடுன்னு பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கா. ஒரு நிமிஷம் நில்லுங்க, நானும் இவளோட டிபார்ட்மெண்ட்டு தான், என்னோடய பேர் வந்து ஒயிட்டி, எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட்டை பார்க்குறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. இவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவருக்கு அடிபட்டுருச்சு. அந்த கம்பெனி ஓனர் வந்துட்டு நஷ்டஈடாக எதுவுமே கொடுக்காம ஒரு 1000 ரூபாயை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ நீங்கள் தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணி அந்த ஓனர்கிட்டேருந்து காசெல்லாம் வாங்கி கொடுக்கணும், ஏன்னா இவங்க ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு. ஓகே, இதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது, முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி லாயர் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு டாக்டரை காட்டுறாங்க. இவனோட பேர் பார்த்திங்கன்னா டிங்கு. இவன் வந்துட்டு ஒரு பொக்கையோடு உள்ளே வந்துட்டுருக்கான். நேராக ஒயிட்டிகிட்ட போய் கொடுக்குறான், இந்த அம்மா உனக்கு யாரோ அமுச்சு விட்ருக்காங்க அப்படின்னு. வேகமாக ஜென்னு பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்கான், இதுவா, யார் அமுச்சு விட்டது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து அந்த ஜென்ரல் டாக்டர் இருக்கார்ல, அவர் தான் சென்ட் பண்ணியிருந்திருப்பார். ஏன்னா அடிக்கடி ஒயிட்டிக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ லஞ்சுக்கெல்லாம் கூப்பிட்டாருல அப்படின்னு. இங்கே பாரு, அவன் வாங்கி கொடுத்த ஃபுட் எல்லாத்தையுமே நான் தான் சாப்பிட்டேன். அவனப்பா நல்லா சாப்பிட்டு நல்லா பொதி முட்டை மாதிரி இருக்கான். அவனா இவளுக்கு செட் ஆக மாட்டா. அதுவும் இல்லாமல் இவன் வந்துட்டு அவ்வளோ பெருசாக இருப்பாள், அந்த டாக்டர் வந்து இத்தனையோண்டா தான் இருப்பான். ஸோ பர்ஃபெக்டான மேட்சே கிடையாது அப்படின்னு. ஒயிட்டி பார்த்திங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறா, எது நான் அத்தை தண்டி இருக்கேன், அவன் இத்தனோண்டா இருக்கானா அப்படின்னு. அப்போ டிங்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கான், ஒயிட்டிக்கு வந்துட்டு இந்த ஷார்ட்டாக இருக்கிற பசங்களை தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு. ஆமாப்பா, எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு ஒயிட்டியும் சேர்ந்து சொல்ல, ஜெங்குக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ டிங்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கான், எனக்கு என்னமோ நீங்கள் தான் அவளுக்கு இந்த பொக்கையை அமுச்சு விட்ட மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு. டே என்னடா பேசிகிட்டு இருக்க? ஆமாம் சார், நீங்கள் தான் அந்த ஒயிட்டியை கரெக்ட் பண்ண பிளானெல்லாம் போடுறீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு. இங்கே பாடுறா, தேவையில்லாமல் இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி விட்டீங்க, அவ்வளோதான், உங்களுக்கு மரியாதையே இல்லை அப்படின்ட்டு ஏதோ புலம்பிட்டு ஜெங்கு பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்துட்டுருக்கான். ஸோ ஒயிட்டிக்கு புரியுது. அந்த ஃப்ளவரை பார்த்திங்கன்னா அப்படியே அவனோட பிளேஸில் வச்சுட்டு லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. வேகமாக நம்ம ஜெங்கும் உள்ளே வந்துட்டுருக்கா. நான் உன்னோட ரோமியோவாக இருக்க விரும்புகிறேன், நீ என்னோட ஜூலியட்டா வரியா அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சி செவத்தோடு சாத்திட்டுருக்கா. என்னடா சொன்ன, என்னை விட்டு நீ தூரமாகவே இரு, இல்லைன்னா உனக்கு தான் சேதாரம் அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதறிறான், இருந்தாலும் விடமாட்டான். நீ என்னோட ஜூலியட்டா இருக்கிறியா இல்லையா, எஸ் ஆர் நோ சொல்லு அப்படின்னு. எனக்கு ஒன்று பிடிக்காதுடா. ஏன் பிடிக்காது? இந்த டிபார்ட்மெண்ட்லேயே 2வது பெரிய ஆள் நான் தான் அப்படின்னு. அப்படியா, எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஓடி போயிரு. ஏன் பிடிக்கல? நீ வந்துட்டு இந்த பப்பட் மாதிரிடா, அந்த கேட்டு, இந்த ரேட்டு, இந்த மாதிரி அப்படின்னு.
ஏண்டி கேட்டு ரேட்டுன்னு போட்டு சாவடிக்கிற? அப்ப நீ என்னோட ஜூலியட்டா இருக்க மாட்டியா? மாட்டேன். இருக்கவே மாட்டேன். நீனே சீக்கிரம் கிவ் அப் பண்ணிருவ. போய் தொல அப்படின்ட்டு அவ அங்கருந்து போயிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்ட பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அவன் வந்து பயங்கரமா கேமெல்லாம் விளாண்டுட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்டுட்டு இருக்கான். "உனக்கு ஏதாவது உடம்புல சிம்ப்டம்ஸ் தெரியுதா?" அப்படின்னு. ஆனா அதுக்கு பதில் சொல்ல மாட்றான். "டேய் சுட்றா, சுட்றா பின்னாடி வரான்டா, சுட்றா, சுட்றான்னு" சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஹீரோக்கா முடியல. அந்த டிங்கு வந்து சொல்லிட்டு இருக்கான், "டேய் உன்கிட்ட தான்டா டாக்டர் கொஸ்டின் கேட்குறாங்க, பதில் சொல்லுடா" அப்படின்னு. ஆனா அவன் காதுலயே வாங்க மாட்றானா. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையே இல்ல. "இவன நீனே செக் பண்ணு, நான் போறேன்" அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, "டேய் ஏன்டா என் பொறுமைய சோதிக்கிற? இங்க பார்றா, இங்க பார்றா" அப்படின்னு. "என்ன மேடம்?" அப்படின்ற மாரி கேட்குறா. "இங்க பாரு, என்னோட கைகள்ல வந்துட்டு உன்னால பார்க்க முடியுதா?" இவன் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு திரும்புறான். "டேய் திரும்பாதடா, என் கண்ணை மட்டும் பாரு, என் கண்ணை பார்த்துட்டு சைடில் இருக்கிற இந்த கை வந்துட்டு உனக்கு தெரியுதான்னு பாரு" அப்படின்னு. "இல்லையே, உங்கள் கண்ணு மட்டும்தான் தெரியுது" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். "இங்கே பாரு, ரொம்ப கேமெல்லாம் விளாடாத, உன்னோட பார்வை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்துட்டுருக்கா. ஹீரோ ஏதோ சைனெல்லாம் போட்டுட்ருக்கான். அவனோட கண்டிஷன் எப்படி இருக்கு? அவன் ரொம்பவே கேம் அடிக்டாக இருப்பான் போல். அவனோட விஷன் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணியே தான் ஆகணும் போல் அப்படின்னு. சரி ஓகே, நீனே மெயின் லீடாக இருந்தால் ஆப்ரேஷனை பண்ணிடு அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோனுக்கே பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜெங்கும் ஒயிட்டியும் வந்திருப்பாங்க. எது இவன் மெயின் சர்ஜரினா ஆயிட்டாளா? அப்போ நான் எப்போ ஆகுறது அப்படின்னு செங்கிட்ட கேட்கும்போது, அதுக்கெலாம் நீ இன்னும் தேர்ச்சி பெறணுமா, உனக்கு இன்னும் அனுபவம் இல்லை அப்படின்ட்டு. இவளுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. சரி இந்த கேமரை பார்த்துட்டு வரலாம், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்தா நல்லா போர்வை இழுத்து போத்திக்கிட்டு கேம் விளாண்டுட்டு இருக்கான். அவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. டேய் ஏன்டா என்னை சோதிக்கணும்னே நீ வந்திருக்கியாடா அப்படின்னு அந்த ஃபோனையுமே பிடுங்கிட்டு போயிட்டுருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா செம்ம போரிங்காக இருக்காங்கப்பா அந்த டாக்டர், இந்த ஃபோனை தூக்கிட்டு போனால் என்கிட்ட வேறு ஃபோன் இல்லையா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா வேறு சைட்லேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு இருக்கான். மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அந்த கேம் இருக்க ஆப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கா. ரத்தம்லாம் அப்படியே மூஞ்சில் தெரிச்சிட்ருக்கு. ஸோ அப்படியே பார்த்தா பதறி போய் ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்துட்ருக்கா. ஸோ கனவு கண்டிருந்திருப்பா போல். என்னடா அது இப்படிலாம் நம்மளுக்கு கனவு வருது அப்படின்னு அந்த கேமரை போயிட்டு பார்த்தா அவன் தூங்கிட்டு இருக்கான். டேன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், "அவன் நல்லா தூங்குறான், டிஸ்டர்ப் பண்ணாத வா" அப்படின்னு. ஸோ இவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, "இவன் யார் தெரியுமா? பெரிய கேமர்ப்பா, பெரிய டிசைனர் வேறு. ஸோ இவனுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? என்னடி பேசிகிட்டு இருக்க? நீ ஒரு டாக்டர் தானே, எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்றது உனக்கு தெரியாதா?" "அது இல்லைப்பா, இவன் பெரிய டிசைனரு. ஸோ நான் ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? நான் வேணால் இதை குவிட் பண்ணிடுவா, நீ எதுவுமே சொல்ல மாட்டில்ல?" "சேச்சே, நான் என்னடி சொல்ல போகிறேன், நான் உன்னை கொன்றுவேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த வாய்ப்பை அந்த ஒயிட்டி எடுத்துகிட்டு போயிடுவா, நீ அப்படியே மண் மாதிரி இருக்க வேண்டியதான் அப்படின்னு கழுத்தை பிடிச்சி அங்கிட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்கா. சரி சரி நான் அந்த ஆப்ரேஷனை பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிட்டுருக்கா. டேனுமே இந்த அளவுக்கு சொல்கிறா, நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வந்துட்டு அந்த விர்ச்சுவலாக ஆப்ரேஷன்லாம் பண்ணி பார்த்துட்ருக்கா. அப்போயுமே அந்த நர்வஸ் வந்துட்டு அவளுக்கு போகலை. ஹீரோ சொன்ன சில விஷயங்கள், அப்புறம் அவன் ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்துருப்பான்ல, இந்த காடை முட்டையோட ஓட்டை வந்துட்டு அப்படியே ட்ரில் பண்ணி எடுக்கணும்னு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஓபி பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிகிட்ருக்கா, "நீங்கள் இன்றைக்கி நடக்க போகிற ஆப்ரேஷனுக்கு என் கூட வரீங்களா?" அப்படின்னு. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "ஏன்னா எனக்கு பீரியட்ஸு ரொம்ப பெயினாக இருக்குது, அதனால தான்." இவனும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே வீட்டில் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லாயர் வந்துட்டு அவனோட பெட்டை கூட்டு வந்துட்டு, அது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டாக். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சி பயங்கரமாக கொஞ்சி விளாண்டுட்டு இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. இவளும் போயிட்டு பார்த்தா ஹீரோ தான் வந்திருக்கான். இவனை பார்த்தோன்னா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. லாயருக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி. "நீ ரொம்பவே பீரியட்ஸ் பெயினில் இருப்ப, உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தா, நீ வந்துட்டு ரொம்ப ஜாலியாக அந்த நாய்க்குட்டியோட விளாண்டுட்ருக்க" அப்படின்னு. லாயருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர காண்டாகிட்டுருக்கு. "ஆமாம், நீ எதுக்கு இங்கே வந்துட்டுருக்க? நீ அவளோட எக்ஸு தானே. ஸோ திரும்பவும் அவள் லைஃப்லலாம் வரணும்னு நினைக்காத. நான் தான் ஒரு கரெக்டான பர்ஃபெக்டான மேட்ச்சு" அப்படின்னு. "ஆமாப்பா, நான் வந்து எக்ஸு தான். பட் நான் இப்போ அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் ப்ரெசென்ட் ஆயிடுவேன்ல" அப்படின்னு. டக்குன்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, "யார் உன்னை திரும்ப மேரேஜ் எல்லாம் பண்ண போகிறா? திரும்பவும் யார் கஷ்டப்பட போகிறா?" அப்படின்னு. உடனே லாயர் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிகிட்ருக்கான். அவள் ஒன்றை அக்ரி பண்ணலை.
ஸோ நீ தான் ஏதோ கனவுலகத்தில் மிதந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவனுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுது. அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். மறுநாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அந்த கேமரை பார்த்துட்டு வெளியே வந்துட்டுருக்கா. ஹீரோவுமே ஏதோ ஆப்ரேஷனுக்கு வந்திருப்பான் போல். நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எமர்ஜென்சிக்கு என்னை கூப்பிட்டாங்க, நீ என்ன பண்ணுற? நான் என்னோடய பேஷண்ட் எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். நான் இந்த ஆப்ரேஷன்லேருந்து குவிட் ஆகிக்கிறேன், வைத்திட்டு அதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா எனக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்குது. இவன் வந்துட்டு பெரிய கேமர் டிசைனர். ஸோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால தான் அப்படின்னு இவனுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. நீ இன்னி மாறவே இல்லை. இந்த 6 வருஷத்தில் நீ நல்லா மாறியிருப்ப, மெச்சூராக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் ரொம்பவே சைல்டாக தான் நீ இன்னுமே இருக்க அப்படின்னு அவன் ரொம்ப கத்தி விட்டுட்டு அங்கேருந்து போகிறான். நான் அந்த பேஷண்ட்டை காப்பாற்றணுன்னு தான் நினைக்கிறேன். காப்பாற்றணும்னு நினச்சின்னா நீ அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணு. இந்த பயத்துலேருந்து வெளியே வா. யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீயே இதுலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் உண்டு. நீ ஒரு டாக்டர், நீ ஒரு சர்ஜியன், அதை நீ ஞாபகம் வச்சுக்க அப்படின்ட்டு போயிடுறான். ஸோ ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே பூஸ்டப் ஆன மாதிரி இருக்கு. ஸோ வீடியோலாம் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை இருக்கும்ல, அதை வந்துட்டு லைட்டாக அப்படியே அந்த தொலியை மட்டும் எடுத்து உள்ளே இருக்கிற சீடை அழகாக எடுத்து ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ மறுநாள் காலையில் இவனோட அந்த கேஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோனும் வந்து சொல்லிகிட்ருக்கா, இவனோட ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும், பட் எப்போ இருந்தாலும் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு. அந்த இடத்துக்கு அந்த கேமரோட அம்மா வந்துட்டுருக்காங்க. உங்கள் பையனோட கேஸை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், நல்ல வேலையாக நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு. ஆமாம், நான் கேள்விப்பட்டேன் ஒரு பொண்ணு தான் என் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாளுமே, அதுவும் அவளுக்கு இதான் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனாக. என் பையனை எப்படி நான் நம்பி விடுறது? அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு வந்து பொறுப்பை ஏற்றுப்பாளா அப்படின்னு. இங்கே யாருமே யாரோட பொறுப்பையுமே ஏற்றுக்க மாட்டாங்க. நாங்கள் எல்லாருமே டாக்டர், ஸோ எங்களோட பெஸ்ட்டை மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்ருக்கான். இல்லை நீங்கள் அந்த பொண்ணை ஆப்ரேஷன்லாம் பண்ண விடாதீங்க, அவளுக்கு அந்தளவுக்கு டேலண்டெல்லாம் இருக்க மாட்டா, நீங்களே பண்ணுங்க அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டே இருக்குது. ஹீரோக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்போ ஹீரோனே வாலண்டியராக சொல்கிறா, நான் தான் அந்த பொண்ணு, நான் தான் உங்கள் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு. அந்த அம்மாக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில, பக்கத்துலேயே வச்சுக்கிட்டா நம்ம இவ்வளோ தூரத்துக்கு பேசணும் அப்படின்னு. ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த கேமரை செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் உன்னை வந்துட்டு வேணான்னு சொன்னதுக்கு காரணம் வேறம்மா. ஏன்னா எனக்கும் என் பையன் மேலே கொஞ்சம் அக்கறை இருக்கும்ல, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. இல்லை உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அந்த கேமர் பார்த்தீங்கன்னா இன்னும் கேம் விளாண்டுட்டு தான் இருக்கான். டேய் ஏன்டா அப்படி விளாண்டுட்டே இருக்க? அப்புறம் எப்படா உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது? மேடம் நீங்கள் தானே சொன்னீங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரிலாக்ஸாக இருக்கணும்னு. நான் கேம் விளாண்டா மட்டும்தான் ரிலாக்ஸாக இருப்பேன், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே கிட்ட வந்து பார்க்குறா. ஸோ அந்த கேமை பற்றி இவளுக்குமே தெரியும் போல். அந்த கேமை பற்றி பேசும்போது இவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த கேம் தெரியுமா, வாங்க வாங்க அப்போ நம்ம 2 பேரும் விளாட்லாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். அவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இல்லைடா எனக்கு வேலை இருக்குது. இல்லை நீங்கள் விளாண்டே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ வேறு வழி இல்லாமல் இவளும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து விளாட, இதை வந்துட்டு அந்த அம்மானால் பார்த்துட்டு இருக்க முடியல. நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. நான் அப்போவே சொன்னேன்ல இந்த பொண்ணு வந்துட்டு வேணாம் வேணாம் அப்படின்னு. நீங்களே வந்து பாருங்கள், ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு என் பையனோட உட்காந்து கேம் விளாண்டுட்ருக்கா, இவ எப்படி ஆப்ரேஷன்லாம் கரெக்டாக பண்ணுவா அப்படின்னு. ஹீரோவுமே வந்து பார்க்குறான், 2 பேரும் உட்காந்து கேம் விளாண்டுட்ருக்காங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோனை பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான், ஒரு நிமிஷம் வா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா டே நல்லா கோர்த்து விட்டுட்டடா, சரிடா நான் போகிறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. நீ ஒரு டாக்டர்மா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அந்த அம்மா வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது, இந்த மாதிரி தான் நடந்துப்பியா அப்படின்னு. ஸோ ஹீரோன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்கிறா. அவன் வந்துட்டு எப்போ பாரு கேமுன்னே விளாண்டுட்ருக்கான். ஸோ அவனை வந்துட்டு வெளி உலகத்துக்கு என்னால் கொண்டு வர முடியலை. அவன் என்னோட பேஷண்ட், அதனால நான் அவனோட உலகத்துக்குள்ளே போய் அவனோட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்து என்கிட்ட கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் நான் ஆப்ரேஷன் பண்ணும்போது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், இது என்ன தப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா அவள் சொல்கிறதும் லாஜிக்கலாக கரெக்டு தானே. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.